ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி புதுச்சேரியில் உச்சகட்ட பாதுகாப்பு. நகர பகுதி முழுவதும் காவல்துறையினர் வெடிகுண்டு சோதனை. புதுச்சேரியில் பொதுநல அமைப்பினர் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம். மாநில அந்தஸ்து வழங்காமல் வருகை புரிவதாக மத்திய உள்துறை அமைச்சரின் புதுவை வருகைக்கு எதிர்ப்பு. மேட்டுப்பாளையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து முதியவர் பலியான சம்பவம். கட்டிட உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு. புதுச்சேரியில் சூடுபிடித்த போலி மருந்து விவகாரம். தீவிர விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுவை வருவதையொட்டி நகர் பகுதி முழுவதும் காவல்துறையினர் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் 2 நாட்கள் வருகை தருகிறார். அவர் கோரிமேடு காவல்துறையினர் மைதானத்தில் ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு புதுவை காவல்துறைக்கு வண்ண கொடி விருது வழங்கி உரையாற்றுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி புதுவையில் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் மத்திய அமைச்சர் செல்ல உள்ள அனைத்து சாலைகளிலும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் பயணிக்கும் பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் வழிநெடுகளும் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டை கண்டறியும் கருவிகளை கொண்டு வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் மத்திய அமைச்சர் வருகையொட்டி புதுச்சேரியில் ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்கள் ட்ரோன், ஆளில்லா விமானம், பலூன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் வருகை புரிவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரிக்கு வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஒன்று திரண்ட பொதுநல அமைப்பினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏறக்குறைய 3 மாதங்கள் முடிந்து தவணை முறையில் அமைச்சர்கள் நியமித்த பிறகும் 3 மாதங்கள் கழித்து தற்போதுதான் உள்துறை அமைச்சர் வருகிறார் என்ற உறுதியைப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு தேவையான இலாகாக்களை பெற்ற பிறகு வருகை தந்து இந்த புதுச்சேரிக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாதான் நாங்கள் இந்த புதுச்சேரியை கவனிப்புன்ற இடத்துல இந்த மத்திய உள்துறை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் சபாநாயகர் தேர்தலோ துணை சபாநாயகர் தேர்தலோ நடத்தாம இன்னைக்கு சட்டமன்றத்தை முடக்கி வச்சுக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் தொழிற்சாலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து முதியவர் பலியான விவகாரம் தொடர்பாக கட்டிட உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் கனரக ஊர்தி முனையம் உள்ளது. அங்கிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் கனமழையின் காரணமாக இடிந்து விழுந்தது. அதன் அருகில் தள்ளுவண்டி கடை நடத்திய விக்கிரவாண்டி விசுரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த கண்ணாமணி, அவரது உறவினர்களான சண்முகாபுரத்தை சேர்ந்த செங்கேணி, சாமுண்டீஸ்வரி ஆகியோர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் புதுச்சேரி கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு செங்கேணி, சாமுண்டீஸ்வரி ஆகியோரை படுகாயத்துடன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கண்ணாமணி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். மேலும் அவரது உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதுகுறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் கட்டிடத்தின் உரிமையாளர் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை ஆரம்பித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் மருந்து கட்டுப்பாட்டு துறையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்ட விவகாரம் தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில சிபிசிஐடி விசாரணையில் இருந்து இந்த வழக்கு மாநிலங்களுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அமலாக்க பிரிவு மற்றும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ போலீசார் இப்போது கையில் எடுத்து விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி ஆகஸ்ட் 7ஆம் தேதி கோரிமேடு மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு சென்ற அதிகாரிகள் போலி மருத்துவ விவகாரத்தில் தொடர்புடைய ஆவணங்களை ஆராய்ந்தனர். மேலும் சில ஆவணங்களை காட்டி கிடுக்குப்பிடி கேள்விகளையும் எழுப்பினர். தொடர்ந்து புதுச்சேரியில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் மாநில சிபிசிஐ அதிகாரிகளிடம் இருந்து அனைத்து ஆவணங்களையும் முறைப்படி பெற்றுக்கொண்டு தீவிர விசாரணையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். தனியார் நிறுவனத்தில் 6 செல்போன்கள் திருடிய ஊழியர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இந்த நிறுவனத்தின் கிழக்கு பகுதி மதில் சுவரை தாண்டி மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊழியர்களின் 6 இருசக்கர வாகனங்களில் இருந்த பெட்டிகளை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சின்ன பகண்டை பகுதியை சேர்ந்த அபிஷேக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அபிஷேக்கை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் செல்போன்களை திருடியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திருட்டுக்கு உடந்தையாக திலீப் என்பவரும் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அபிஷேக் மற்றும் திலீப் ஆகிய இருவரையும் நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த நிதியாண்டில் கலால்துறை மூலம் அரசுக்கு 1733 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கலால்துறையில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக புதுச்சேரியில் 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை எத்தனை ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, அரசுக்கு எவ்வளவு வருவாய் கிடைத்துள்ளது, ரெஸ்டோ பாருக்கு வரி எவ்வளவு என கேட்டிருந்தார். இதற்கு கலால்துறை தகவல் தொடர்பு அலுவலர் சத்யநாராயணன் பதிலளித்துள்ளார். அதில் புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின்படி ரெஸ்டோபார் உரிமம் என்ற பெயரில் எந்த பிரிவோ உரிமமோ தரப்படவில்லை என்றும் உணவு சேவை தரும் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு தங்களது வளாகத்தில் மதுபானம் தர சுற்றுலா பிரிவின் கீழ் FL2 உரிமம் தரப்படுவதாகவும் அதன்படி 2021 முதல் 2026 வரை சுற்றுலா பிரிவு FL2 உரிமங்கள் 194 வழங்கப்பட்டுள்ளதாகவும் கலால்துறை மூலம் கடந்த 2021 முதல் 22ஆம் ஆண்டில் 1096 கோடி ரூபாயும் 2022-23ஆம் ஆண்டில் 1402.61 கோடி ரூபாயும் 2023-24ஆம் ஆண்டில் 1487.66 கோடி ரூபாயும் 2024-25ஆம் ஆண்டில் 1538.81 கோடி ரூபாயும் 2025-26ஆம் ஆண்டில் 1733.5 கோடி ரூபாயும் வருவாய் அரசுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் FL2 உரிமத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு கட்டணம் 7 லட்சம் ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சிக்கு விண்ணப்பம் வரவேற்கப்படுவதாக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுவை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நகை மதிப்பீடும் மற்றும் அதன் தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பானது மாதத்தில் 2ஆம் மற்றும் 4ஆம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என மொத்தம் 14 நாட்கள் வகுப்புகள் நடைபெறும். இந்த பயிற்சியில் சேர்ப்பதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வயது வரம்பும் இல்லை. மேலும் பயிற்சிக்கான உபகரணங்கள் வழங்கப்படும். பயிற்சி முடித்தவர்கள் கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நகை கடைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உள்ளது என்றும் மேலும் சொந்தமாகவும் தொழில் தொடங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மேலும் விவரங்களுக்கு சூப்பரைன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தை அணுகலாம் என்றும் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி தெரிவித்துள்ளார்.
இரண்டாம் கட்ட சேர்க்கை பட்டியலை வெளியிட்டு பல்கலைக்கழகம் கட்டணத்தை கட்ட அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான 4 ஆண்டுகால இளநிலை மற்றும் 5 ஆண்டுகால ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்வு பட்டியலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்கள் பல்கலைக்கழக சேர்க்கை இணையதளம் வாயிலாக தங்களது கணக்கில் உள்நுழைந்து வருகிற 9ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட சேர்க்கை கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேலும் சேர்க்கை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை கவனமாக படித்து குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்டணத்தை செலுத்துவதை மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், குறித்த தேதிக்குள் கட்டணத்தை செலுத்த தவறினால் அவருக்கான சேர்க்கை வாய்ப்பு ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலியாகும் அந்த பணியிடங்கள் பல்கலைக்கழக விதிகளின்படி அடுத்த கட்ட சேர்க்கை நடைமுறைகள் மூலம் நிரப்பப்படும் என்று பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. மேலும் மாணவர் சேர்க்கை தொடர்பான கூடுதல் தகவல்கள் மற்றும் நிகழ்நேர புதுப்பிப்புகளுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தை தொடர்ந்து பார்வையிடலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.